சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். அமெரிக்கா ஈரான் இடையேயான 60 நாள் அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ள வேளையில் வாஷிங்டனில் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு உள்ளூரிலேயே மாபெரும் அரசியல் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க போர் அதிகார சட்ட தீர்மானத்தை அமெரிக்க செனட் சபை அதிரடியாக நிறைவேற்றியுள்ளதால் சொந்த கட்சியினரே துரோகம் செய்து என் வேலையை கெடுத்துட்டாங்க என ட்ரம்ப் கடும் கோபத்தில் உறைந்துள்ளார். இன்னொரு பக்கம் ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரான் சுங்க கட்டணம் விதிக்கவே முடியாது, சர்வதேச வர்த்தகத்தை முடக்கினால் சும்மா இருக்காது என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ அபுதாபியில் இருந்து அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளதோடு பிடிவாதத்தை விட்டால் ஈரானுக்கு பிரம்மாண்ட பொருளாதார வாய்ப்புண்டு, பொறுப்பான நாடாக மாறப்போகிறதா என்ற கசப்பான கேள்வியையும் முன்வைத்துள்ளார். இதற்கிடையே ஈரான் நடத்திய கொடூர ட்ரோன் தாக்குதலால் முடங்கியிருந்த கத்தாரின் பிரதான ராஸ் லஃபான் LNG உற்பத்தி இன்னும் சில வாரங்களில் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதால் சர்வதேச சந்தைகள் எரிவாயு விலை குறைய வாய்ப்புள்ளதாக உலக நாடுகளுக்கு மாபெரும் நிம்மதி கிடைத்துள்ளது. உலக அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த அதிரடி திருப்பங்களின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் ஒன்றை அமெரிக்க நாடாளுமன்றத்தின் செனட் சபை அங்கீகரித்துள்ளது. சர்வதேச அளவில் அமெரிக்கா அதிரடி காட்டி வரும் இதே வேளையில் வாஷிங்டனில் அதிபர் டிரம்பிற்கு உள்ளூரிலேயே ஒரு பெரும் அரசியல் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் அமெரிக்கா ஈரான் இடையே 60 நாள் அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ள நிலையில் காங்கிரசின் இந்த நடவடிக்கை டிரம்பை கடும் கோபத்திற்குள்ளாக்கி இது குறித்து தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், ஈரான் தற்போதுதான் அமெரிக்காவை மதிக்க தொடங்கியுள்ளது. இந்த தவறான நேரத்தில் போர் அதிகார சட்ட வாக்கெடுப்பை நடத்தி பயங்கரவாதத்தின் முதன்மை ஆதரவாளரான ஈரானுக்கு நாடாளுமன்றம் தவறான சமிஞ்ஞையை அனுப்பியுள்ளது என சாடியுள்ளார். மேலும் தனது சொந்த குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்களே எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியுடன் இணைந்து தனக்கு எதிராக வாக்களித்ததை ட்ரம்பால் ஜீரணிக்க முடியவில்லை. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பூர்வாங்க உடன்படிக்கை கையெழுத்தாகி 60 நாள் பேச்சுவார்த்தை காலம் தொடங்கியுள்ள நிலையில் உலகளாவிய வர்த்தகத்தின் முக்கிய நீர்வழியான ஹோர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே புதிய மோதல் வெடித்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் சர்வதேச வர்த்தக கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் அல்லது போக்குவரத்து கட்டணங்களை விதிக்க ஈரான் மற்றும் ஓமான் நாடுகள் திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகின. இதனை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ திட்டவட்டம் நிராகரித்துள்ளார். அரபு அமீரகத்திற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மார்கோ ரூபியோ அபுதாபியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இது குறித்து தனது கடுமையான எச்சரிக்கையை பதிவு செய்தார். ஹோர்முஸ் என்பது ஒரு சர்வதேச நீர்வழி பாதையாகும். சர்வதேச சட்டங்களின்படி எந்த ஒரு நாடும் சர்வதேச நீர்வழி பாதைகள் சுங்க கட்டணங்களையோ அல்லது இதர கட்டணங்களையோ வசூலிக்க அனுமதியில்லை. எக்காரணம் கொண்டும் இதனை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாது. எங்கள் இந்த நிலைப்பாட்டை இப்பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் ஏற்கும் என்று நான் நம்புகின்றேன் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். முன்னதாக அமெரிக்க ஈரான் போரின் ஆரம்ப கட்டத்தில் ஈரான் விதித்த கடல்சார் முற்றுகையால் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியேயான போக்குவரத்து முற்றிலும் முடங்கி உலகளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்தது. தற்போதைய தற்காலிக அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு கப்பல் போக்குவரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இருப்பினும் ஈரானின் முதன்மை பேச்சுவார்த்தையாளரான முகமது பாகர் கலிஃபாவ் ஹோர்முஸ் ஜலசந்தி இனி ஒருபோதும் போருக்கு முந்தைய பழைய நிலைக்கு திரும்ப போவதில்லை என்றும் அதன் மீதான தங்களது இறையாண்மையையும் கட்டுப்பாட்டையும் தக்க வைத்துக் கொள்ளப் போவதாகவும் பிடிவாதமாக தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிந்தாலும் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதில் இரு நாடுகளுக்கும் இடையே கடுமையான முரண்பாடுகள் நீடிக்கின்றன. சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தை முடக்கும் ஈரானின் எந்த ஒரு முயற்சிக்கும் அமெரிக்கா உடன்படாது என ரூபியோ எச்சரித்துள்ளார். ஈரானின் ஏவுகணை திட்டம் குறித்து பேசப்போவதில்லை என ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியன் தெரிவித்துள்ளார். ஆனால் ஈரானிய ஆதரவு குழுக்களின் ஏவுகணை தாக்குதல்கள் நிறுத்தப்படாமல் பிராந்தியத்தில் முழுமையான அமைதி சாத்தியமில்லை என ரூபியோ வாதிடுகிறார். அமெரிக்காவால் குண்டு வீசி அளிக்கப்பட்ட அணுமின் நிலையங்களுக்கு சர்வதேச அணுசக்தி முகமை ஆய்வாளர்களை மீண்டும் அனுமதிப்பதாக ஒப்புக்கொண்ட கூற்றை ஈரான் மறுத்துள்ளது. ஐநாவின் சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்போது ஓமான் நாட்டுடன் இணைந்து கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு தற்காலிக கடல் வழித்தடத்தை உருவாக்கி வரும் வேளையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சரின் இந்த வளைந்து கொடுக்காத எச்சரிக்கை ராஜதந்திர வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க அமைதி பேச்சுவார்த்தைகள் புதிய கட்டத்தை எட்டியுள்ள சூழலில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ ஈரானின் எதிர்கால அரசியல் மற்றும் பொருளாதார பாதை குறித்து புதிய மற்றும் முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். அபுதாபியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தனது பிடிவாதமான போக்கை கைவிட்டால் சர்வதேச முதலீடுகள் மூலம் நம்ப முடியாத அளவிற்கு பொருளாதார ரீதியாக பயனடைய முடியும் என்று சுட்டிக்காட்டினார். ஈரான் உலக நாடுகளின் வரிசையில் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டுமானால் அதன் அணுகுமுறையில் அடிப்படை மாற்றம் தேவை என்று ரூபியோ வலியுறுத்தினார். ஈரான் பிராந்தியத்தில் தொடர்ந்து ஒரு புரட்சிகர இயக்கமாக இருப்பதற்கு பதிலாக சர்வதேச விதிகளை மதிக்கும் ஒரு பொறுப்புள்ள நாடாக இருக்க விரும்புகிறது என்ற தீர்க்கமான முடிவை எடுத்தால் புதிய பொருளாதார முதலீடுகள் உள்ளிட்ட மிகப்பெரிய வாய்ப்புகள் ஈரானுக்கு காத்திருக்கின்றன என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஈரானில் நம்ப முடியாத காரியங்களை செய்வதற்கான மாபெரும் பொருளாதார வாய்ப்புகள் உருவாக போகிறது என்று குறிப்பிட்ட ரூபியோ அதற்கு சில நிபந்தனைகளையும் தெளிவுபடுத்தினார். ஈரான் சரியான முடிவை எடுத்தால் சர்வதேச முதலீடுகள் குவியும். ஆனால் அது நமது முதலீடாகவோ அல்லது நமது அரசாங்கத்தின் பணமாகவோ இருக்காது. வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகள் அந்நிய நேரடி முதலீடுகள் மூலம் எவ்வாறு அசுர வளர்ச்சி அடைந்துள்ளனவோ அதே போன்ற பொருளாதார பலன்களை ஈரானும் பெற முடியும். ஆனால் ஈரான் இந்த ராஜதந்திர பாதையை தேர்ந்தெடுக்குமா என்பதை இப்போதே தம்மால் உறுதியளிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். வரும் நாட்களில் விவாதிக்கப்படவுள்ள பல்வேறு முக்கிய பாதுகாப்பு பிரச்சினைகளில் ஈரான் எந்தளவுக்கு முன்னேற்றத்தை காட்டுகிறது என்பதை பொறுத்தே அதன் எதிர்கால அரசியல் பாதை அமையும் என ரூபியோ மேலும் கூறினார். இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் போது சர்வதேச நீர்வழியான ஹோர்முஸ் ஜலசந்தியில் எக்காரணம் கொண்டும் ஈரான் சுங்க கட்டணங்களையோ அல்லது போக்குவரத்து கட்டணங்களையோ வசூலிக்க முடியாது. லெபனானில் நிலவி வரும் மோதல் மற்றும் அமைதி குறித்த பேச்சுவார்த்தைகள் தெஹ்ரானுடனான அமெரிக்காவின் நேரடி பேச்சுவார்த்தைகளில் இருந்து முற்றிலும் தனியாக பிரிக்கப்பட்டு தனிப்பாதையிலேயே கையாளப்படும். அமெரிக்க வெளியுறவு அமைச்சரின் இந்த விரிவான அறிக்கை ஈரான் தனது பிராந்திய மற்றும் அணுசக்தி கொள்கைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்கான அமெரிக்காவின் அழுத்தத்தையே காட்டுகிறது. காசாவில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து பாலஸ்தீனிய குழந்தைகளை வேண்டுமென்றே குறிவைத்து தாக்கி படுகொலை செய்து வருவதாகவும் இந்த கொடூர நடவடிக்கை ஒட்டுமொத்த இனப்படுகொலையின் ஒரு வடிவமே என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட விசாரணை ஆணையம் ஒன்று அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. கிழக்கு ஜெருசலேம் உள்ளிட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பகுதிகள் மற்றும் இஸ்ரேல் தொடர்பான ஐநாவின் சுதந்திரமான சர்வதேச விசாரணை ஆணையம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள புதிய உத்தியோகபூர்வ அறிக்கையிலேயே இந்த விவரங்கள் அம்பலமாகியுள்ளன. அக்டோபர் 2023 காசா மீது இஸ்ரேல் தனது மிகப்பெரிய ராணுவ தாக்குதலை தொடங்கியது முதல் பாலஸ்தீனிய குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்பட்ட ஒட்டுமொத்த மனித உரிமை மீறல்களையும் இந்த ஆணையம் மிக விரிவாக ஆய்வு செய்து இந்த அறிக்கையை தயாரித்துள்ளது. காசாவில் உள்ள குழந்தைகள் தற்செயலாக கொல்லப்படவில்லை, மாறாக அவர்கள் வேண்டுமென்றே குறிவைத்து கொல்லப்பட்டுள்ளனர். இதன் விளைவாக காசாவில் இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் அரங்கேறியுள்ளன. காசா மட்டுமின்றி ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதிகளிலும் பாலஸ்தீனிய சிறுவர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய படைகளால் கடுமையான போர்க்குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ஐநா விசாரணை ஆணையத்தின் இந்த அறிக்கை சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் சர்வதேச சட்டங்களை இஸ்ரேல் முற்றிலும் மதிக்க தவறிவிட்டதாக மனித உரிமை அமைப்புகள் கவலை வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா ஈரான் இடையேயான இந்த அரசியல் மோதல்கள் ஒருபுறம் இருக்க, இரு நாடுகளுக்கும் இடையே சுவிட்சர்லாந்தில் எட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் இப்போது உலக பொருளாதாரத்திற்கே ஒரு புதிய நம்பிக்கையை தந்துள்ளது. உலகின் இரண்டாவது மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தியாளரான கத்தார் இன்னும் சில வாரங்களுக்குள் தனது LNG உற்பத்தியை மீண்டும் தொடங்கவுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி இந்த அதிரடி தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் கத்தாரின் பிரதான உற்பத்தி ஆலையான ராஸ் லஃபான் மீது ஈரான் நடத்திய பயங்கர ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து உற்பத்தி முற்றிலுமாக முடங்கியிருந்தது. இதனால் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்டு கேஸ் விலையும் விண்ணை தொட்டது. தற்போது அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு கத்தாரும் முக்கிய காரணமாக இருந்த நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தியில் கடல்சார் பாதுகாப்பு சீரடைந்ததும் கத்தார் எனர்ஜி நிறுவனம் தனது உலகளாவிய விநியோகத்தை முழு வீச்சில் தொடங்க தயாராகி வருகிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.